பின்னம்னா ஒரு முழு பொருளின் பகுதியே பின்னம். சரியா? ஒரு முழு பொருள் இருக்கு, அதுல பாதி வந்து பின்னம். சரியா? அதுல வந்து தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம், பகுதி வேறின பின்னங்கள் இருக்குல்ல, ஒரே மாதிரி பார்த்துக்கணும், அந்த மாதிரி பின்னம் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் தகு பின்னம் பார்ப்போம். தகு பின்னம்னா என்ன? இப்போ வந்து சின்ன தகு ஒரு பொருளை வச்சோம்னா அது தாங்குற மாதிரி இருக்கணும். அப்படின்னா கீழே வந்து பெரிய நம்பர் இருக்கணும். இப்போ வந்து 8/10 இருக்கு. 8/10னா 8ஓட 10 வந்து பெரிய நம்பர். அதனால 8 வந்து இதுல ஏறி உட்கார்ந்துச்சுன்னா தாங்குமா தாங்கும். இதே 10/8 இருக்கு. 10 வந்து 8ல உட்கார்ந்துச்சுன்னா தாங்குமா தாங்காது. அதனால இப்ப 8/10 இது வந்து தகு பின்னம். ஏன்னா தாங்கிரும். சரியா? பின்னத்துல பகுதி தொகுதின்னு இருக்கு. மேல இருக்கு அது தொகுதி. சரியா? கீழே இருக்கிறது பகுதி. மேல தலைமையில இருக்கிறது வந்து தொப்பி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். கீழே இருக்கிறது வந்து பல்லம் ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்ப வந்து நான் ஒரு தகு பின்னம் போடுறேன். 3. இது தகு பின்னமா தகா பின்னமா? தகு பின்னம். இது நல்லா சொல்லல. நான் கேட்கணும் சொல்லுங்க. மணி இது தகு பின்னமா தகா பின்னமா? எனக்கு கீழே சின்ன நம்பருக்கு மேல பெரிய நம்பர்.